தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி 234 தொகுதிகளிலும் மத்திய உளவுத்துறை பெரிய அளவில் சர்வே எடுத்துள்ளது. குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மற்றும் அவரது தாவேக்காவுக்கு இருக்கும் செல்வாக்கு குறித்து 2ஆம் கட்டமாக மத்திய உளவுத்துறை சர்வே எடுத்தது. இந்த சர்வே முடிவு வெளியாகி திமுகவை அதிர வைத்துள்ளது. அதாவது சர்வேப்படி 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 90 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. 70 இடங்களில் விஜய் தாவேக்க முதலிடம் பெறுகிறது. 3ஆம் இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது. அந்த கூட்டணிக்கு 35 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒரு இடம் வெல்லக்கூடும். மீதமுள்ள 38 இடங்களில் இழுபறிதான் நீடிக்கும். குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி ஆகிய 8 மாவட்டங்களில் வன்னியர் மற்றும் பட்டியலினத்தவர் அடர்த்தியாக வசிக்கும் 40 சட்டசபை தொகுதிகளில் தாவேக்க முன்னிலை வகிக்கிறது. அடுத்து சென்னை, சேலம், கோவை, திருச்சி, மதுரை ஆகிய 5 முதல்நிலை மாநகராட்சிகளில் உள்ள சட்டசபை தொகுதிகளில் மொழி சிறுபான்மையினர் மற்றும் அருந்ததியர் பட்டியலினத்தவர் அதிகமாக இருக்கும் 15 தொகுதிகளிலும் தாவேக்க முதலிடத்தில் உள்ளது. தென்மண்டலத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதி மற்றும் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள 10 தொகுதிகளிலும் தாவேக்காவுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் ஓட்டுகள் கிடைக்கலாம். கொங்கு பெல்ட்டை பொறுத்தவரை கரூர், கோவை மாவட்டங்களில் 5 தொகுதிகளில் அக்கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ளது. திருப்பூர், நாமக்கல், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மற்ற கட்சிகளை பின்னுக்கு தள்ளி திமுக முன்னணியில் இருக்கிறது. அங்கெல்லாம் தாவேக்காவுக்கு இழுபறி நிலையே காணப்படுகிறது. தென் மாவட்டங்களில் நாடார், தேவேந்திரகுல வேளாளர் அதிகமாக உள்ள தொகுதிகளில் அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு தாவேக்காவுக்கு ஓட்டு இல்லை. அதே சமயம் முக்குலத்தோர் மற்றும் நாயுடு சமுதாயத்தினர் அதிகமாக வசிக்கும் சட்டசபை தொகுதிகளில் தாவேக்காவுக்கு சாதகமான சூழல் காணப்படுகிறது. கிறிஸ்தவர்கள், மீனவர்கள் அதிகமாக வசிக்கும் கடலோர மாவட்டங்களில் குளச்சல், கிள்ளியூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், தூத்துக்குடி போன்ற தொகுதிகளிலும் தாவேக்க கொடிதான் பறக்கிறது. மொத்தத்தில் தமிழகத்தில் அடுத்து தொங்கு சட்டசபை அமையவே அதிக வாய்ப்பிருப்பதாக சர்வே முடிவு அடித்து சொல்கிறது.